வணக்கம். இது பருதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனவாதத்துக்கு இடமளியேன் கொள்கை பிரகடன உரையில் ஜனாதிபதி அனுரகுமார. மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 இளைஞர்கள் பலி, ஒருவர் படுகாயம். வடக்கில் இராணுவ முகாம் அகற்றப்பட்டமை குறித்து அதிருப்தி அடைந்துள்ள நாமல். தென்னிலங்கையில் நபரொருவர் சுட்டுக்கொலை. தேசிய பட்டியலுக்கு பொருத்தமானவர் நானே, ஹிருனிகா பகிரங்கம். தமிழர் பகுதியில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட லண்டன் பெண். மாத்தளை பொது வைத்தியசாலையில் கைதான போலி வைத்தியர். சுவிஸிலிருந்து வந்த பெண் மீது சரமாரி தாக்குதல், பறிபோனது கோடிக்கணக்கான பணம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். இனவாதத்துக்கு ஒருபோதும் இடமளியேன் என ஜனாதிபதி அனுரகுமார கொள்கை பிரகடன உரையில் தெரிவித்தார். 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் கன்னி அமர்வில் ஜனாதிபதி கொள்கை பிரகடன உரையை தற்போது நிகழ்த்துகின்றார். இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி, அனைத்து இன மக்களும் எம்மீது நம்பிக்கை கொண்டு அதிகாரத்தை வழங்கியுள்ளார்கள். அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்தலில் ஆதரவளிக்காத அனைவரையும் இலங்கை பிரஜைகள் என்றே நான் கருதுவேன் என்று குறிப்பிட்டுள்ளார். தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் இனி இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இடமில்லை என்று ஜனாதிபதி தெரிவித்தார். மக்களால் வெறுக்கப்படும் நாடாளுமன்றம் மக்களை ஆள்வதற்கு தகுதியற்றது. ஆகவே மக்களால் விமர்சிக்கப்படும் பாராளுமன்றம் தோற்றம் பெற இடமளிக்க முடியாது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றம் மக்களுடன் நெருக்கமாக செயற்பட வேண்டும் என்றும் இந்த பாராளுமன்றம் மக்களின் பரிசோதனையில் சித்தி பெற வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஜனாதிபதி உட்பட அனைவரும் நாட்டின் சட்டத்துக்கு அடிபடிய வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய குற்றங்களை முறையாக விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்துடன் பொருளாதார மீட்சிக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாங்குளம் வெள்ளாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் 2 நேருக்கு நேர் மோதியதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்ததோடு ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று மாலை 5:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் இருந்து மெல்லாவி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் மெல்லாவியிலிருந்து மாங்குளம் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் வேக கட்டுப்பாட்டை இழந்து மாங்குளம் வெண்ணி விளாங்குளம் 5வது மைல்கால் பகுதியில் மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்ததோடு ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து சம்பவத்தில் மாங்குள பகுதியில் வசிக்கும் விஜயகுமார் விதுசன் எனும் 20 வயதுடைய இளைஞனும் ஜெயக்குமார் விதுசன் எனும் 23 வயதுடைய 2 இளைஞர்களுமே உயிரிழந்துள்ளனர். மரியதா சுவாமி கீர்த்தி எனும் 31 வயதுடைய இளைஞர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கு மாகாணத்தில் இராணுவ முகாம் ஒன்று அண்மையில் அகற்றப்பட்டமை குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வரும் மாதங்களில் மேலும் பல முகாம்களை அகற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது எக்ஸ் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குடிமக்களுக்கு நிலத்தை மீள விடுவிப்பதில் பிரச்சினை இல்லை, எனினும் இந்த விடயத்தில் தேசிய பாதுகாப்பில் சமரசம் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு படைகளுடன் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் வடக்கு அல்லது தெற்காக இருந்தாலும் தேசிய பாதுகாப்பை பேணுவது மிகவும் முக்கியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாத்தறை திக்வெல்ல பகுதியில் உள்ள கால்நடை வைத்தியர் அலுவலகத்திற்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை 5:30 மணியளவில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வேலஸ்கல பிரதேசத்தைச் சேர்ந்த 48 வயதுடைய சாரதியாக கடமையாற்றி வந்தவர் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்கள் எவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் என்பது தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் வெளியாகவில்லை. மறைந்திருக்கும் குற்றவாளியொருவரின் பெயரில் உள்ளூர் மக்களிடம் பணம் பறிப்பது தொடர்பாக உயிரிழந்த நபர் மீது
நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கும் மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவத்துக்கும் தொடர்புள்ளதா என்பது குறித்து விசாரணை அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை திக்வெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் எஞ்சியுள்ள 4 தேசிய பட்டியல் ஆசனங்களில் 1 பெண்ணொருவருக்கு வழங்கப்படும் என்றும் அவ்வாறான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டால் அதற்கு நானே பொருத்தமானவராக இருப்பேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய பட்டியலுக்காக எனது பெயர் பல தரப்பினரால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த விவகாரம் செயற்குழுவில் கலந்துரையாடல் மட்டத்திலேயே காணப்படுகின்றது. எவ்வாறு இருப்பினும் எஞ்சியுள்ள 4 ஆசனங்களில் பெண்ணொருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று நான் நம்புகின்றேன். கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை நான் முழுமையாக நம்புகின்றேன். அதேபோன்று அவரும் என்னை முழுமையாக நம்புகின்றார். காரணம், கிராம மட்டங்களிலிருந்து சகல பகுதிகளிலும் அவருக்காக அர்ப்பணிப்புடன் பிரச்சாரங்களை முன்னெடுத்துகின்றேன். எனவே தேசிய பட்டியலில் ஒரு ஆசனம் பெண்ணொருவருக்கு கிடைக்குமெனில் அதற்கு நான் தகுதியானவள் என்று நம்புகின்றேன். எந்தவொரு கட்சிக்கும் தோல்வி என்பது வளமையானதொரு விடயமாகும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 1994 ஆண்டிலிருந்தே இன்று வரை தோல்வியடைந்த ஒரு தலைவராகவே காணப்படுகின்றார். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியில் அவரது தலைமைத்துவம் மாற்றமடையவில்லை. அதேபோன்று அனுரகுமார திசாநாயக்கவும் அரசியலுக்குள் பிரவேசித்த நாள் முதல் தோல்வியடைந்த தலைவராகவே காணப்பட்டுள்ளார். ஆனால் இன்று அவர் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளார். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக சஜித் பிரேமதாச பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் மாத்திரமே நிறைவடைந்துள்ளன. ஆளும் கட்சியை விமர்சிப்பதை மாத்திரமே எமது பணியாக கொண்டிருக்காமல் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக அபிவிருத்திக்கு உதவியாக ஒரே எதிர்க்கட்சி தலைவராக சஜித் விளங்குகின்றார் என தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட நபரொருவருக்கு சமூக வலைதளத்தில் அபகீர்த்தியை ஏற்படுத்தியதாக பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் லண்டனில் இருந்து வவுனியாவிற்கு வருகை தந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், லண்டனில் வசித்து வரும் குறித்த பெண் வெளிநாட்டிலிருந்து வவுனியாவிற்கு வருகை தந்துள்ளார். இந்நிலையில் நபரொருவர் தனது வாகனத்தை தரவில்லை என தெரிவித்த பெண் அந்நபருக்கு எதிராக தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் கருத்து வெளியிட்டு வந்துள்ளார். சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் தேர்தல் முடிந்த பின்னர் காவல்துறையில் செய்த முறைப்பாட்டுக்கமைய குறித்த பெண் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த பெண்ணை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தளை பொது வைத்தியசாலையில் வைத்தியர் என்ற போர்வையில் செயற்பட்ட போலி வைத்தியர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரத்னபுரி ரக்குவானை பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 2 வாரங்களாக வைத்தியர் போல கடமையாற்றி வந்துள்ளமை தெரியவந்துள்ளது. சந்தேக நபரின் நடவடிக்கைகளில் சந்தேகம் எழுந்தமையினால் சக வைத்தியர்களினால் காவல்துறையினரிடம் முறைப்பால் அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி காவல்துறை பிரிவில் உள்ள கல்லடி பிரதேசத்தில் வீட்டில் தனிமையில் தங்கியிருந்த சுவிஸ் நாட்டு பிரஜையான பெண்ணொருவரின் வீட்டின் கதவை நேற்று புதன்கிழமை அதிகாலை 12 மணியளவில் உடைத்து உள்நுழைந்த கொள்ளையர்கள் பெண்ணை கடுமையாக தாக்கிவிட்டு அங்கிருந்து 2,40,00,000 ரூபாய் வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் 1.25 பவுண்ட் தங்கச்சங்கிலி 29,000 ரூபாய் இலங்கை நாணயம் என்பவற்றை கொள்ளையிட்டு தப்பியோடியுள்ளதாக காத்தான்குடி காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, கல்லடி பேபிசிங்கம் வீதியைச் சேர்ந்த 62 வயதுடைய சுப்பையா பிள்ளை கோணேஸ்வரி 1990ஆம் ஆண்டு குடும்பத்துடன் இடம்பெயர்ந்து சுவிஸ் நாட்டிற்கு சென்று குடியேறி அங்கு தாதியாகவும் கணவன் பொறியியலாளராகவும் மகள் விஞ்ஞானியாகவும் பணியாற்றி வருகின்ற நிலையில் அவர் தாதிய சேவையிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள நிலையில் இலங்கையில் உள்ள தனது வீட்டை பார்ப்பதற்காக இலங்கைக்கு திரும்பி வந்து வீட்டில் தற்காலிகமாக தனிமையில் தங்கியுள்ளார். இந்நிலையில் சம்பவ தினமான நேற்று அதிகாலை 12 மணியளவில் வீட்டின் குளியரலை பகுதியில் ஜன்னல் கதவை உடைத்து உள்நுழைந்த திருடர்கள் அவரை சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்த அலமாரியை உடைத்து 72,000 சுவிஸ் பிராங்க் மற்றும் 1.25 பவுண்ட் தங்கச்சங்கிலி 29,000 ரூபாய் இலங்கை நாணயம் என்பவற்றை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.
இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு காத்தான்குடி காவல் நிலைய குற்றத்தடுப்பு பொறுப்பதிகாரி சன் எஃப் ஈஸ்டர் AMSA ரஹீம் தலைமையில் சென்ற காவல்துறையினர் தடயவியல் பிரிவு மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.